வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் கோதுமை லட்டு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் கோதுமை லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1.5 கப்பு இந்த கப்பு அளவு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு அளவு சீனி, அரைச்ச சீனி, தேவையான அளவு கேஷ்யூநட், ஆல்மண்ட், நெய் தேவையான அளவு. ஓகேவா, நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். நான் என்ன செய்ய போறேன்னா, நான் நெய் சேர்க்க போகிறேன். நான் 3 கட்டி நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடு ஏற்றோம். ஓகேவா, இப்போ நெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஆல்மண்டையும் கேஷ்யூநட்டையும் வறுத்தெடுப்போம் நெய்யில். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ மிச்ச நெய் இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மேற்கொண்டு இன்னொரு கரண்டி நெய் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கோதுமை மாவு இந்த நெய்யில் வச்சு நம்ம வறுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஓகேவா, போட்டுட்டு நல்லா வறுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. 2 மணிலேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த கோதுமாவை நல்லா வறுத்து எடுக்கணும். இது கூட நம்ம என்ன சேர்ப்போம்னா, சீனி 1 கப்பு இதில் சேர்த்துறோம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்குங்க. இனிப்பு கூட வேணுமா கூட போட்டுக்குங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் பொரிச்சு வச்ச கேஷ்யூநட்டு, ஆல்மண்ட் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எடுத்து ஒரு மங்கில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணுங்க, இது நல்லா சூடு நல்லா கொஞ்ச நேரம் ஆறணும். ரொம்ப ஆறக்கூடாது. ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். இது நம்ம சீனியோ கேஷ்யூநட்டு ஆல்மண்டையும் நம்ம கொட்டிட்ட பிறகு அடுப்பு அவிச்சிடும். அவிச்சிட்ட பிறகு தான் நம்ம கிண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் நெய் உருக்கி வச்சுருக்கேன். நான் இந்த சைஸில் 3 கரண்டி நெய் நான் உருக்கி வச்சுருக்கேன். ஓகேவா, நான் ஒரு தனி மங்கில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன செய்யணும், நெய் லேசாக மட்டும் ஊற்றிக்குவோம். லேசாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கண்டிப்பாக லேசாக சூடாக இருக்கணும், அப்போ தான் பிடிக்க முடியும். ஓகேவா, உங்களுக்கு பிடி வரலன்னு சொன்னால் ஒன்று கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் பிடிச்சிக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு வரணும். நல்லா இறுக்கி பிடிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பிடிச்சிட்டே வாங்க. ஓகேவா, நான் இப்போ ஒன்று உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி எப்பயுமே சரி, மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நீங்கள் பிடிக்காதீங்க. தனியாக ஒரு மங்களை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பிடிங்க. ஏன்னா சில சமயம் நெய் பத்தாமல் கூட போகலாம். அதனால் தனி மங்களை வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பிடிங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள், செஞ்சாச்சு 2வது உருண்டையும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் உருண்டை செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் 8 பீஸ் வந்திருக்கு. இப்போ நான் இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னு விரும்புகிறேன்னு சொன்னாக்கா, நான் அடுப்புலேயே வச்சு கோதுமாவை வறுத்துட்டு அதுலேயே சீனி, கேஷ்யூநட்டு, ஆல்மண்ட் போட்டேன். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு சொன்னாக்கா, வறுத்த மாவை எடுத்துட்டு கீழே வச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு கேஷ்யூநட்டு, ஆல்மண்ட் அப்புறம் சீனி 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். அது ஒரு டிப்ஸு தான். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான கோதுமை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.